எப்படி வந்து மோடி அவர்களை வந்து ஆரம்ப காலத்துல குஜராத்தை வந்து குஜால் ஆக்கிட்டாரு, குஜராத்தை வந்து குப்புற படுக்க வச்சிட்டாரு, குஜராத்தை வந்து தளர்முறை வச்சுட்டாரு, அங்க இது ஃப்ரீயா இருக்கு, இது அந்த பிம்பத்தை வந்து அப்ப உருவாக்குறாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து அது புதுசு. ஒரு இதுல ஒரு ஃபேஸ்புக்கு அது இது ரொட்ரோஸ்க்குன்னு வரும்பொழுது அது ஆர்வமா பாக்குறாங்க. புதுசா வந்த ஒரு 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 அறிவு அது அப்படியே இதுக்கான அது காலப்போக்கில் அவர் மேல ஒரு போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்கித்தானே இன்னைக்கு உட்காந்துருக்காரு. அதை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மோடியினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் ஏன்னா ஃபோட்டோ ஷூட் தான் நேற்று கூட ஒரு சிங்கத்து கூடலாம் சண்டை போட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து போட்டிருக்காரு நாட்டினுடைய பிரதமர். இங்கே நாடு நாசமாக போயிட்டு இருக்கு, வேலை வாய்ப்பு இல்லை, ஏன்னா எல்லாம் வந்து அங்கங்கே வெளிநாட்டுக்கு போனவங்கலாம் திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ அசிங்க அவமானங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நிதியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாட்டினுடைய எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களுக்கும் ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறம் இங்க நீ கடன் வாங்கிட்ட, கடன் வாங்கின உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் வந்துச்சுன்னு அண்ணாமலை கேட்கிறாரு. அப்ப பிஜேபிக்கு வந்து பார்ட்டி ஃபண்ட் வசூல் பண்ணி கொடுத்ததுல உங்களுக்கு என்ன கமிஷன் கிடைச்சதுன்னு மக்கள் கேட்கிறாங்களே.